திடீர் அக்கறை கழகம்னு அவர் திமுக தான் சொல்கிறாரு. 2021 வரைக்கும் பெண்கள் வாக்குகளை அவரால் கவரவே முடியல. 2016 தேர்தல் வரைக்கும் பெண்கள் வாக்கு அப்படின்றது ஒட்டு மொத்தமாக அதிமுக பக்கம் ஜெயலலிதா அம்மையார் அப்படின்ற ஒரு கிரேஸில் வந்து இருந்தது. அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு கிரேஸில் இருந்தது. அந்த பெண்கள் வாக்கை கவர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ வாய்க்கு வந்ததை வாக்குறுதியை அடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி திடீர் அக்கறை கழகமாக அன்றைக்கி மாறினது திமுக தான். அவர் திமுகவை தான் சொல்கிறாரு. சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார்ல, ஒரே குடும்பம் வந்து இங்கே ரெட் ஜெயின்ட்ன்ற ஒரு குடும்பம் மொத்த சினிமா துறையை கட்டுப்படுத்து. அவர் அதில் பேர் மென்ஷன் பண்ணல, இங்கேயும் பேர் மென்ஷன் பண்ணல. நான் அதை தான் சொல்ல வரேன். திடீர் பெண்கள் அக்கறை கழகமாக மாறினது 2021 திமுக. ஏன்னா அவ்வளவும் போய் வாக்குறுதிகள் கொடுத்தது. நகை கடன் ரத்து பண்ணுறோன்னாங்க, அதுலேயும் அறவரை. 1000 ரூபாய் தரோன்னாங்க, அதுலேயும் அறவரை. பெண்கள் இலவச பேருந்து வசதி அப்படின்னாங்க, அதுலேயும் அறவரை. இன்றைக்கி வந்து டைமுக்கு பேருந்து வர்றது கிடையாது. அந்த பேருந்துகள் எந்த நிலைமையில் இருக்குன்றதை பார்க்கணும். அதே பேருந்தில் எப்படி நடத்தப்படுறாங்க பெண்கள்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ட்ராபேக் தான். திடீர்னு அவங்களுக்கு இந்த வாக்குகளை கவர்றதுக்கு அவருக்கு வந்து இன்றைக்கி திடீர் பெண்கள் அக்கறை கழகமாக திமுகவை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு.